ஜீவன் முக்தி பிரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, மலாய், பிரெய்லி, ஹீப்ரு, ஸ்லோவாக், குரோயேஷன், பாலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அருளியிருக்கும் அரிய எழுத்தாளர். 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹாமா, ஃபீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், பிரேசில், பாரிஸ், குவாடிலூப், டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கால்கரி, வான்கோவர் போன்ற நகரங்களில் வைதீக ஆலயங்களையும், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற 154க்கும் மேற்பட்ட நாடுகளில் தியான மையங்களையும் ஆசிரம கிளைகளையும் இயக்கி நடத்தி வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. பரமஹம்ச நித்யானந்தர் அவர்கள் உலகின் மிக பழமையான இந்து மதத்தின் முதுகெலும்பாக விளங்கும் மகா நிர்வாணி பீடத்தின் 1008 ஸ்ரீ மகாமண்டலேஸ்வரராக முடிசூட்டப்பட்டுள்ளார். அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். தேவாக்யமநாதீதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஜீவன் முக்தி பிரதம் தேவம் க்ஷமாபூர்ணம் ஜகத்குரும் வந்தே பரமஹம்சாக்யம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஜீவன் முக்தி பிரதம் தேவம் க்ஷமாபூர்ணம் ஜகத்குரும் வந்தே பரமஹம்சாக்யம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யானந்தேஸ்வர சமாரம்பாம் நித்யானந்தேஸ்வரி மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இன்றைய வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்வில் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்த அவதார புருஷர்கள் வாழ்க்கையை வாழ்வதற்காக உலகத்திற்கு தந்த ரகசியங்கள் சிலவற்றை பார்ப்போம். விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்றாரு, ஒரு நூலகம் அளவிற்கு புத்தகங்களை படித்து கருத்துக்களை மூளையில் ஏற்றுவதை விட வெறும் 5 சத்தியங்களை 5 உண்மைகளை நடைமுறைப்படுத்தி வாழ்வோமானால் அது நமக்கு மிகப்பெரிய வெற்றியையும் முழுமையையும் அளிக்கும். பல்வேறு விதமான தர்க்க ரீதியான
கருத்துக்களினால் உங்கள் மூளையை மூழ்கடித்து மழுங்கடிப்பதை விட நேரடியாக நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் உடனடியாக உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். இன்றிலிருந்து இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியின் மூலம் வாழ்க்கையை வாழ்வதற்கான அடிப்படையான 4 சத்தியங்களையும் உங்கள் மூலமான கட்டுரு மனப்பாங்கு ரூட் பேட்டர்ன் அதை கண்டறிந்து அதிலிருந்து உங்களை விடுபடுத்திக் கொள்வதையும் காண்போம். ஒரு நாட்டிலே வாழ வேண்டுமென்றால் அந்த நாட்டினுடைய சட்ட திட்ட விதிகளை சார்ந்துதான் வாழ வேண்டும். ஒரு நாட்டில் ஏன் வாகனங்கள் சாலையில் வலதுபுறம் செல்கிறது அல்லது இடதுபுறம் செல்கின்றது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்குமானால் அந்த நாட்டின் விதிகளை தெரிந்து கொண்டால் இந்த கேள்விக்கு விடை கிடைக்கும். ஒரு நாட்டை பற்றிய எல்லா கேள்விகளுக்குமே அந்த நாட்டினுடைய விதிகளை பற்றி தெரிந்து கொண்டால் விடை கிடைக்கும். அதே போல இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு இருக்கும் எல்லா கேள்விகளுக்கும் பிரபஞ்சத்தின் விதிகளை தெரிந்து கொண்டீர்களானால் விடை கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தின் விதிகள் 4. ஏன் சிலர் ஏழையாகவே பிறக்கின்றார்கள், ஏழையாகவே இறக்கின்றார்கள்? ஏன் சிலர் பணக்காரர்களாகவே பிறக்கின்றார்கள், பணக்காரர்களாகவே இறக்கின்றார்கள்? ஏன் சிலர் பணக்காரர்களாக பிறக்கின்றார்கள், ஏழைகளாக இறக்கின்றார்கள்? ஏன் சிலர் ஏழைகளாக பிறக்கின்றார்கள், பணக்காரர்களாக இறக்கின்றார்கள்? ஏன் சிலர் உடல் நலத்தோடேயே பிறந்து வாழ்க்கை முழுவதும் ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் வாழ்கிறார்கள்? ஏன் சிலர் பிறந்த நாளிலிருந்து இறக்கும் நாள் வரை வியாதியிலேயே தவித்து அல்ப ஆயுளிலேயே முடிந்து போகிறார்கள்? ஏன் சிலர் வாழ்க்கை முழுவதும் ஏமாற்றுகின்றார்கள்? ஏன் சிலர் வாழ்க்கை முழுவதும் ஏமாறுகின்றார்கள்? ஏன் சில பேர் சக்தியற்றவர்களாகவே இருக்கின்றார்கள்? ஏன் சில பேர் பலசாலிகளாக வாழுகின்றார்கள்? வாழ்க்கையை பற்றி, பிரபஞ்சத்தை பற்றி உங்களுக்கு என்ன கேள்வி இருக்குமானாலும் பிரபஞ்சத்தின் விதிகள், இந்த பிரபஞ்சத்தின் 4 விதிகளையும் தெரிந்து கொண்டீர்களானால் அனைத்திற்குமான விடைகள் கிடைத்துவிடும். அது மட்டுமல்லாது எல்லா சூழல்களிலும் சக்திசாலியாக வாழுகின்ற தெளிவும் பிறக்கும். வாழ்க்கையில் ஒரு வினாடி கூட பலவீனத்தன்மை இல்லாமல், பவர்லெஸ்னஸ்ஸே இல்லாம சக்திசாலியாக வாழ்வதைத்தான் ஜீவன் முக்தின்னு சொல்றேன். எந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்தாலும், எந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ் வந்தாலும், எப்படி நாம கார்னர் பண்ணப்பட்டாலும் தன்னிலை தவறாது, தன்னிலை மாறாது, பலவீனத்தை தன் வாழ்க்கையாக உணராது, தன்னை பலவீனனாக உணராது, பவர்லெஸ்னஸ் உணராம சக்திசாலியாய் உணர்வதும், சக்திசாலியாகவே வாழ்க்கையை வாழ்வதும் நடத்துவதும் தான் ஜீவன் முக்தி. இதுபோல் வாழ்வதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை இதுபோல் வாழ்வதற்கே. வாழ்க்கையை இதுபோல் வாழ வேண்டுமென்றால் இந்த 4 தத்துவங்களை உள்வாங்குங்கள். 4 சத்தியங்கள். இதுவரை உலகத்தில் தோன்றியிருக்கின்ற எல்லா குருமார்கள், எல்லா ஞானிகள், எல்லா ஆன்மீக புத்தகங்கள், எல்லா ஆன்மீக உபதேசங்கள், இவை அனைத்தின் சாரம் இந்த 4 தத்துவங்கள். ஒவ்வொரு முறையும் ஒரு புத்தகத்தோட ரிவைஸ்டு எடிஷன் வந்ததுன்னா
முதல் புத்தகத்தில் ஃபர்ஸ்ட் எடிஷனில் சொல்லப்பட்டதை விட சில ஆழமான அழுத்தமான கருத்துக்கள் ரிவைஸ்ட் எடிஷனில் வரும். லேட்டஸ்ட் ரிவைஸ்ட் எடிஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் அந்த எழுத்தாளர் நமக்கு சொல்ல விரும்புகிற கருத்தை முழுமையாக பார்ப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு அவதார புருஷனும் ரிவைஸ்ட் எடிஷன். ராமருடைய ரிவைஸ்ட் எடிஷன் கிருஷ்ணன், கிருஷ்ணருடைய ரிவைஸ்ட் எடிஷன் புத்தன், புத்தருடைய ரிவைஸ்ட் எடிஷன் ஆதிசங்கரர், ஆதிசங்கரோட ரிவைஸ்ட் எடிஷன் ராமகிருஷ்ணர், ராமகிருஷ்ணரோட ரிவைஸ்ட் எடிஷன் ரமண மகர்ஷி. அடுத்தடுத்து வருகின்ற அவதார புருஷர்கள் ரிவைஸ்ட் எடிஷன்ஸ். பிரபஞ்சத்தின் எழுத்தாளனாகிய இறைவன் நமக்கு சொல்ல விரும்பும் கருத்துக்களுடைய ரிவைஸ்ட் எடிஷன் தான் அவதார புருஷர்கள். ஆழமாக தெரிந்து கொள்ளுங்கள், ஆழ்ந்து இந்த உண்மையை உள்வாங்குங்கள். உங்களுக்கு சொல்லப்பட வேண்டிய, உலகத்திற்கு சொல்லப்பட வேண்டிய, நம் எல்லோருக்கும் சொல்லப்பட வேண்டிய லேட்டஸ்ட் ரிவைஸ்ட் எடிஷனுடைய சாரம் 4 சத்தியங்கள். சம்ஸ்கிருதத்தில் சொல்லணும்னா சம்பூர்த்தி, ஸ்ரத்தை, உபாயனம், அப்யாயனம். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இன்டெகிரிட்டி, ஆத்தென்டிசிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் என்ரிச்சிங். தமிழில் அருமையான 4 வார்த்தைகள்: ஒருங்குவித்தல், ஸ்ரத்தை, பொறுப்பெடுத்தல், வாழ்வை வளமாக்குதல், வாழ்வை வளப்படுத்துதல். நம்மையும் மற்றவர்களையும் கைவிடாது வாழ்க்கையை வளப்படுத்துதல். முதல் சத்தியம் இன்டெகிரிட்டி. ஆழ்ந்து கேளுங்கள். ஒரு மருத்துவர் தன்னை மருத்துவர் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமையும் இல்லை, வெட்கப்படுவதற்கும் ஒன்றுமில்லை. அது அவருடைய வேலை, அது அவருடைய தொழில். ஒரு என்ஜினியர் தன்னை என்ஜினியர்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுவதற்கும் ஒன்றுமில்லை, வெட்கப்படுவதற்கும் ஒன்றுமில்லை. அது அவருடைய வாழ்க்கை, அவருடைய வேலை. அதே போல இறை சக்தியை தான் உணர்ந்து மற்றவர்களுக்கும் அந்த அனுபவம் கிடைக்க வேண்டும் என்று உழைக்கின்ற ஒரு மனிதர் தன்னை அவதார புருஷர் என்று அறிமுகப்படுத்திக் கொள்வதில் பெருமையும் இல்லை, அதில் வெட்கப்படுவதற்கும் எதுவும் இல்லை. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். சத்தியங்கள், இந்த தத்துவங்கள் உங்களுக்குள் ஆழமாக புரியப்படும் பொழுதுதான், இந்த சத்தியங்கள், தத்துவங்கள் உங்களுக்குள் ஆழமாக உணரப்படும் பொழுதுதான் அதை உங்களுக்கு உணர்த்துபவரின் நிலை, உணர்வு உங்களுக்கு புரியும். பிரபஞ்சம், பிரபஞ்சத்தின் எழுத்தாளன் உங்களுக்கு சொல்ல விரும்பும் கருத்துக்களின் லேட்டஸ்ட் ரிவைஸ்ட் எடிஷன், அதனுடைய சாரம் இந்த 4 தத்துவங்கள், 4 சத்தியங்கள். முதல் சத்தியம் இன்டெகிரிட்டி. ஆழ்ந்து உள்வாங்குங்கள். முதல் சத்தியம் இன்டெகிரிட்டி. அப்படின்னா என்னன்னா, நீங்கள் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுத்து கொள்ளும் எண்ணங்களையும் வார்த்தைகளையும் வாழ்க்கையாகவே நினைந்து நிஜமாக்குவது, அதன் மூலமாக முழுமைத்தன்மையில் வாழ்வது. உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நீங்கள் கொடுத்து கொள்ளும் எண்ணங்களையும் வார்த்தைகளையும் நிஜமாக்கி வாழ்க்கையையே கொடுத்தாவது அந்த வார்த்தைகளை சத்தியமாக்கி அதனால் முழுமைத்தன்மையில் வாழ்வது. இது ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும்.
இப்போ மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கிற வார்த்தைகளை நிஜமாக்கணும் அப்படின்னு சமுதாயம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. சமுதாயம் அதை மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. ஏன்னா மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கிற வார்த்தைகளை நிறைவேற்ற கற்றுக்கொண்டால்தான் நீங்கள் ஒரு நல்ல தொழிலாளியாக, வியாபாரியாக மாற முடியும். சமூகத்திற்கு தொழிலாளிகள் வேண்டும், வியாபாரிகள் வேண்டும். உலகத்தோட நீங்க எந்த விதத்துல உறவாடணும்னாலும் நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளை நிஜமாக்க வேண்டும். இந்த கருத்தை மீண்டும் மீண்டும் நீங்கள் ஆத்திச்சூடியிலிருந்து படிக்கின்றீர்கள். சிறு வயதிலிருந்தே இந்த கருத்து உங்களுக்கு சொல்லித்தரப்படுகிறது. ஆனால் சமூகம் சொல்லித்தராத வாழ்க்கையின் மிக முக்கியமான விதி, பிரபஞ்சத்தின் மிக முக்கியமான ஒரு விதி, நீங்கள் உங்களுக்கே கொடுத்து கொள்ளும் வார்த்தைகளையும் வாழ்க்கையாக கருதி நிஜமாக்குங்கள். சில பேர் கேட்கலாம், எனக்கே நான் கொடுக்குற வார்த்தை அப்படின்னு என்னன்னு புரியலையே. சிறு வயதில் டாக்டர் ஆகணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, முடிவெடுத்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்களே டாக்டர் ஆகிறது அப்படின்ற வார்த்தையை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள். டாக்டர் ஆகிறது, மருத்துவராக மாறுவது அப்படிங்கிற உறுதியை உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொண்டு விட்டீர்கள். உங்களுக்கு நீங்களே இந்த உறுதியை கொடுத்து கொண்டீர்களானால் வாழ்க்கையையே கொடுத்தாவது அந்த உறுதியை நிறைவேற்ற வேண்டும். பிரச்சனை என்னன்னா, அதை நிறைவேற்றாதது மட்டுமல்லாது அந்த வார்த்தையிலிருந்து உங்களை விடுபடுத்திக் கொண்டு முழுமைப்படுத்த கூட நாம் நினைப்பதில்லை. ஒரு உதாரணம், உங்களுடைய நண்பர் ஒருவருக்கு 10 லட்சம் ரூபாய் அளிப்பதாக, ஒரு வாரத்தில் அளிப்பதாக நீங்க வார்த்தை கொடுக்கிறீர்கள், உறுதி அளிக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையையே கொடுத்தாவது அந்த வார்த்தையை நிறைவேற்றி விட வேண்டும். ஒருவேளை உங்க வாழ்க்கையையே கொடுத்தா கூட 10 லட்சம் ரூபாய் அவருக்கு நீங்க கொடுக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரிய வருது. வார்த்தை கொடுத்துட்டீங்க, ஆனா வாழ்க்கையே கொடுத்தா கூட அவருக்கு நீங்க அந்த 10 லட்சம் ரூபாயை கொடுக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா, அவரை கூப்பிட்டு அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளாகவே அவரை அழைத்து, என்னால் கொடுக்க இயலாது, என்னை நம்ப வேண்டாம், என் வாழ்க்கையையே கொடுத்தால் கூட என்னால் கொடுக்க இயலாது அப்படின்னு உங்களுடைய இயலாமையை புரிய வைத்து கொடுத்த வார்த்தையை முழுமையாகவாவது மாற்றிவிடுதல், கம்ப்ளீஷனாவது பண்ணிடணும். ஒன்று, அந்த வார்த்தையை ஹானர் பண்ணணும். 10 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா, கொடுத்துட்டீங்கன்னா அது ஹானர் பண்ணுறது. கொடுக்க முடியலன்னு அவருக்கு தெரிய வைத்தாவது விட்டீர்களானால், அவருக்கு சொல்லியாவது விடுவது, தெரிய வைத்து விடுவது, அதையாவது செய்தீர்களானால் அது கம்ப்ளீஷன். கம்ப்ளீஷனும் இன்டெகிரிட்டி தான். நீங்க ஒரு வாரத்துக்குள் கொடுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, ஒரு வாரத்திற்குள்ளாகவே என்னால் இயலாதுன்னு அவருக்கு புரிய வச்சு, நீங்க வேற ஏதாவது ஒரு சோர்ஸ், வேற ஏதாவது ஒரு வழியை தேடுங்கள் அப்படின்னு அவர்கிட்ட தெளிவா சொல்லி அந்த வார்த்தையை முழுமையாக்கி விட்டீர்களானால், கம்ப்ளீஷன் பண்ணிட்டீங்கனாலும் அதுவும் இன்டெகிரிட்டி தான். அதே போல்தான் உங்களுக்கு நீங்கள் கொடுத்து கொள்ளுகிற வார்த்தைகள். நீங்கள் உங்களுக்கு கொடுத்து கொள்ளுகின்ற எல்லா வார்த்தைகளையும் வாழ்க்கையையே கொடுத்தாவது நிஜமாக்க வேண்டும். இல்லை என்றால் குறைந்தபட்சம் முழுமையாக்கவாவது வேண்டும். நாமெல்லாம் நினைக்கலாம், எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட வார்த்தைக்கு என்ன சாட்சியா இருக்கு சாமி, விடுங்க. பெரும்பாலானவர்கள் நமக்கு நாமே கொடுத்து கொள்ளுகின்ற வார்த்தைகளை பற்றி நினைத்து கூட பார்ப்பதில்லை, அவைகளை மறந்து விடுகின்றோம்.
நல்லா ஆழமாக புரிஞ்சுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த பெரிய முடிவெடுத்தீங்கன்னாலும், எந்த பெரிய சாதனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னாலும், எந்த பெரிய பிளான் போட்டிங்கன்னாலும், உங்களுடைய மனதின் ஒரு பாகம் உங்களை பார்த்து கேலித்தனமாக சிரிக்கும். கோமாளியை பார்ப்பதைப் போல் பார்த்து சிரிக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, ஏற்கனவே நீங்கள் உங்களுக்கே பல முறை பல வார்த்தைகளை கொடுத்து அதை நிறைவேற்றவும் செய்யாது, முழுமையாக்கவும் செய்யாது வாழ்வதனால், உங்களுக்கு நீங்களே ஏதாவது வார்த்தைகளை கொடுத்து கொள்ளும் பொழுது உங்களுடைய மனமே உங்களை பார்த்து சிரிக்கின்றது. இதுதான் மனச்சிதைவின் துவக்கம். உண்மையில் பார்த்தீங்கன்னாங்கய்யா, நாம் எல்லோருமே மனச்சிதைவில் சஃபர் ஆகிறோம். ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அளவுக்கு மோசமாக போகாமல் வீட்டிலையே வச்சு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு சஃபர் ஆகிறோம். எப்படி டயபெட்டிஸ் ஒரு அளவுக்கு மேலே போனால் தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும். ஒரு அளவுக்கு கம்மியாக இருந்ததுன்னா வீட்டிலையே வச்சு மேனேஜ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த மனச்சிதைவும். ஒரு அளவுக்கு மேலே போனால் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இந்த பார்டர் லைன் பர்சனாலிட்டி அளவுக்கு இருந்தீங்கன்னா வீட்லேயே வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். நம்மளில் பெரும்பாலானவர்கள் இந்த இன்டெகிரிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா, இன்டெகிரிட்டியை வாழலைன்னா, நம்மை ஒன்றாக்கி ஒருங்குவித்தல் என்கின்ற உணர்வை வாழவில்லை என்றால் மனச்சிதைவுக்கு ஆளான மனிதர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். மனச்சிதைவுக்கு ஆளான மனிதர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆழ்ந்து உள்வாங்குங்கள். எப்ப நீங்க உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளுகின்ற வார்த்தைகளை ஆழமா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளுகின்ற வார்த்தைகளை நிஜமாக்க துவங்குகின்றீர்களோ, வாழ்க்கையையே கொடுத்து அதை நிறைவேற்ற துவங்குகின்றீர்களோ, அப்ப என்ன ஆகும்னா 2 விஷயம் நடக்கும். முதல்ல உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற வார்த்தைகள் குறைய ஆரம்பிச்சிரும். ஏன்னா ஒவ்வொன்றையும் நீங்க நிறைவேற்றி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் உங்களுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நிறைவேற்றி ஆகணுங்கிற கட்டாயம் இல்லைன்னா, ரமண மகர்ஷி ரொம்ப அழகா சொல்வாரு. ஒரு உதாரணம், யானையின் துதிக்கையிலே ஒரு பெரிய பாரமான கட்டையை கொடுக்காவிட்டால் துதிக்கையை அசைத்து கொண்டே செல்லுமாம். தெருவிலே இருக்கின்ற மரத்தை கிளையை உடைக்கும், சாலையில் இருக்கின்ற கடைகளிலே தொங்குகின்ற வாழைப்பழத்தை பறிக்கும், செல்லுகின்ற நபர்கள் கொண்டு செல்லும் கைப்பைகளை பறிக்க முயற்சிக்கும். ஆனா அதே துதிக்கையில் ஒரு பாரமான தேக்கு மரத்தை கொடுத்து விட்டீர்களானால் அமைதியோடு அந்த மரக்கட்டையை தூக்கி கொண்டு ஒழுக்கத்தோடு செல்லும். அதனுடைய துதிக்கை எங்கேஜ் ஆயிருச்சுனாலே பார்வையும் அங்க இங்கேயும் போகாது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நமக்கு கொடுத்து கொள்ளுகின்ற ஒவ்வொரு எண்ணத்தையும் வாழ்க்கையையும் நாம் நிறைவேற்றியாக வேண்டும் அல்லது முழுமைப்படுத்தியாக வேண்டும் என்கின்ற கட்டாயம், கமிட்மெண்ட், பழக்கம், வாழ்க்கை முறை நமக்கு வருமானால் தேக்கு மரத்தை தாங்கிய யானையின் துதிக்கை அசைவில்லாமல் வாழ்க்கையை நடத்துவது போல மனசுல ரெஸ்ட்லெஸ்னஸ் இல்லாம தொடர்ந்து அலைவாய்ந்து கொண்டே இருக்கின்ற ரெஸ்ட்லெஸ்னஸ் இல்லாம வாழத் துவங்குவீர்கள். யோகசூத்திரத்தில் ஒரு அருமையான ஒரு சூத்திரம் உண்டு. பதஞ்சலி சொல்றார், யோகஸ்ய பிரதமம் துவாரம் வாங்நிரோதா. யோகத்தின் முதல் படி வார்த்தைகள் குறைவது. வார்த்தைகள் குறைவதுன்னா வெறுமனே மௌனம்லாம் இல்லை,
வாயால மௌனமாக இருக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆதீனம் வியாழக்கிழமை பேச மாட்டார். ஆனால் அவர் மக்களை பண்ணுற கொடுமையும் மற்றவர்களுக்கு செய்கிற கொடுமையும் பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. வாயினால் வார்த்தைகளை குறைப்பது மாத்திரமல்ல, வாய் வார்த்தைகள் குறைவது யோகம் அல்ல, மன வார்த்தைகள் குறைவது யோகம். இன்டெகிரிட்டியை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்க உங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் நிஜமாக்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும், அல்லது முழுமையாக்க வேண்டும் என்கிற உணர்வோடு நீங்கள் சிந்திக்க துவங்கினீர்களானால், இப்ப தினந்தோறும் 10,000 எண்ணங்களை சிந்திக்கிறீர்கள் அப்படின்னா, இன்டெகிரிட்டியை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 10,000 எண்ணங்கள் 10ஆக குறைந்து விடும். அப்ப என்ன ஆகும்னா தெளிந்த சிந்தனை இருக்கும். சிந்திக்கின்ற ஒவ்வொன்றையும் நிஜமாக்குகின்ற சக்தி உங்களுக்குள் மலரும். சிந்திக்கின்ற ஒவ்வொன்றையும் நிஜமாக்குகின்ற சக்தி மலரும் பொழுது பலவீனம் என்பதையே, பவர்லெஸ்னஸ் அப்படிங்கிறதையே உணராத ஒரு சக்திசாலியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். வார்த்தை நல்லா ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்க கொடுக்கிற வார்த்தைகளை எல்லாம் நிஜமாக்கியே தீருவது அல்லது முழுமைப்படுத்தியே தீருவது என்கின்ற தெளிவோடு நீங்கள் வாழத் துவங்கினீர்களானால், ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற எல்லா வார்த்தைகளும் தானாகவே நிஜமாகும். நம்முடைய இந்து பாரம்பரியத்தில் சொல்லப்படுகின்ற வாக் சித்தி உங்களுக்குள் மலரும். ஆழமா புரிஞ்சுக்குங்க. மூட நம்பிக்கையை வளர்ப்பதற்காகவோ அல்லது என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்கின்ற பொறுப்பில்லாத்தனத்தோடோ நான் பேசவில்லை. கேட்கின்ற நீங்கள் அனைவரும் இந்த வார்த்தைகளை, என்னுடைய வார்த்தைகளை மிகவும் ஸ்ரத்தையோடு கேட்கின்றீர்கள், கடைபிடிக்க முயற்சிக்கின்றீர்கள் என்கின்ற பொறுப்போடு நீங்க கடைபிடிக்க முயற்சி பண்றீங்கனாலே உங்களோட பேசுறதுக்கு நான் மிகப்பெரிய பொறுப்போடு வார்த்தைகளை உதிர்க்க வேண்டும். யார் கேட்க போறாங்க அப்படிங்கிறதுனால என்ன வேணா பேசுறது இல்லை. இல்ல உண்மை எதுன்னு தெரியாமலேயே என்ன வேணா அவதூறு பண்றதில்ல. உண்மை என்னவென்று தெரியாது என்ன வேண்டுமானாலும் சொல்வதற்கும் பொறுப்பில்லாத்தனத்தோடு பேசுவதற்கும் நான் ஒரு சாதாரண ப்ரோக்ராமில் வர கேம்பயரும் இல்லை. கேட்கின்ற நீங்களும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி இதை கேட்கவும் இல்லை. பொறுப்போடு சொல்லுகின்றேன், ஆழ்ந்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். மூட நம்பிக்கையையோ அல்லது மாயமந்திரங்களையோ பரப்புவதற்காக சொல்லவில்லை, உண்மையை சொல்லுகின்றேன். உங்களுக்குள் நீங்கள் உங்களுக்கே கொடுத்து கொள்ளுகின்ற எல்லா வார்த்தைகளையும் நிஜமாக்குவது, நிறைவேற்றுவது அல்லது முழுமையாக்குவது என்கின்ற தெளிவோடு வாழத் துவங்குவீர்களானால், நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் வார்த்தைகள் தானாகவே நிஜமாகிவிடும். உங்களுக்கு வாக் சித்தி மலரும். இன்டெகிரிட்டி உங்களுக்குள்ள அந்த இன்டெகிரிட்டியை வாழத் துவங்கினீர்களானால், நீங்கள் மற்றவர்கள் எல்லோருக்கும் கொடுக்கின்ற எந்த வார்த்தையாக இருந்தாலும் அது தானாகவே நிஜமாகின்றது. என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகின்றேன். ஞானசம்பந்தருடைய இன்டெகிரிட்டி பவர் தான் மடப்பள்ளி சாம்பலை அள்ளி கொடுத்து கூன்பாண்டியனுக்கு தீரட்டும் வியாதி என்ற மாத்திரத்திலேயே சுரம் மட்டுமல்லாது கூனும் தீர்ந்து நின்ற சீர் நெடுமாற பாண்டியனாய் மாறினான். ஞானசம்பந்தருடைய
இன்டெகிரிட்டியோட பவர், மற்றவர்களுக்கு அவர் கொடுத்த வார்த்தை உடனடியாக நிஜமாகின்றது. வாக் சித்தி. அது ஞானசம்பந்தரால் மட்டும்தான் முடியும்னு நினைக்காதீங்க. அவரால் மட்டும்தான் முடியும், அதுக்கு பிறகு யாராலையும் முடியாதுன்னு சொன்னா நாம் உண்மையில் அவர் வழிபடவில்லை. அவரை வழிபடுவது மட்டும் வாழ்க்கை அல்ல, அவர் வழியில் படுவது வாழ்க்கை. இன்டெகிரிட்டியோட வாழ துவங்குங்கள். நீங்களும் யாருக்கு எந்த வார்த்தை கொடுத்தாலும் அது நிஜமாக துவங்கும். வாக் சித்தி உங்களுக்குள் மலரத் துவங்கும். மற்றவர்களுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்ற முடியாவிட்டால் எப்படி முழுமையாக்குவது? நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் வார்த்தைகளை ஒருவேளை நிறைவேற்ற முடியாவிட்டால் எப்படி முழுமைப்படுத்துவது? சில பேர் கேட்கலாம், சாமி நான் சின்ன வயசுல இருந்தே ஒரு லாயரா மாறணும்னு நினைச்சேன், ஆனா மாற முடியல. இப்ப நான் எப்படி எனக்கு நானே இன்டெகிரிட்டி எடுத்துட்டு வர்றது? எப்படி அந்த வார்த்தையை முழுமையாக்கிக் கொள்வது? இந்த கேள்விக்கான விடையை நாளைய நிகழ்ச்சி வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில் காண்போம். ஜீவன் முக்தி பிரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, மலாய், பிரெய்லி, ஹீப்ரு, ஸ்லோவாக், குரோயேஷன், பாலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அருளியிருக்கும் அரிய எழுத்தாளர். 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹாமா, ஃபீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், பிரேசில், பாரிஸ், குவாடிலூப், டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கால்கரி, வான்கோவர் போன்ற நகரங்களில் வைதீக ஆலயங்களையும், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற 154க்கும் மேற்பட்ட நாடுகளில் தியான மையங்களையும் ஆசிரம கிளைகளையும் இயக்கி நடத்தி வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. பரமஹம்ச நித்யானந்தர் அவர்கள் உலகின் மிக பழமையான இந்து மதத்தின் முதுகெலும்பாக விளங்கும் மகா நிர்வாணி பீடத்தின் 1008 ஸ்ரீ மகாமண்டலேஸ்வரராக முடிசூட்டப்பட்டுள்ளார். அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். தேவாக்யமநாதீதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஜீவன் முக்தி பிரதம் தேவம் क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतं. जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय
உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியான பீட்டம், நித்யானந்த நகர், பிடதி, பெங்களூரு. ஃபோன் 08027279999 www.nityananda.org.